அனைவருக்கும் பாலசுந்தரம், கருணாநிதி மியூட் போட்டுக்கோங்க. அனைவரும் தயவு செய்து மியூட் போடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் நிகழ்ச்சனை நந்தி மகந்தனை ஞான வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகுவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் இங்கு நேரடியாக கண்டுகளிக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக இந்நிகழ்வை கண்டுகளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடிகேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தொண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்று மகரிஷியா வந்துள்ளதால் மகரிஷி சார்ந்த ஒரு டிப்ஸ். அதாவது குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போது உடனடியாக அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு மகரிஷிகள் கூறிய ரகசிய பரிகாரமாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 ஐயா. அதாவது வரவேற்புரை. ஒவ்வொரு நாளும் நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒரு ஜோதிட குருமார்கள் நம்முடைய வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய ஆஸ்ட்ரோ முரளி ஐயா அவர்கள் பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஜோதிட குருமார்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் இந்த ஜோதிடத்தில் உள்ள அந்த தலைப்பிற்கான சூட்சமங்களையும் அதில் உள்ள உள்ளடக்கிய கருத்துக்களையும் மட்டுமல்லாது தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னம்னா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவன தலைவரும் டாக்டர் PA ஆஸ்ட்ரோ முரளி ஐயா அவர்கள் பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்து, அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய சக்கரம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட சக்கரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறதுல ஜாதகத்தில் நம்மளுடைய ஜோதிடத்தில் அஷ்டவர்க்கத்தின் மூலம் பலன் சொல்லும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் நம்முடைய பேச வருகை புரிந்திருக்கிறார். அவரை ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்று தங்களுடைய தலைப்பில் சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் தேசிய மகளிர் கூட்டமைப்பினுடைய நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாகவும் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஜோதிட துறையில நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பெரும் நோக்கத்துல இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய லைஃப்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனதுனால கொஞ்சம் பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். இடையில வேணா உங்களுக்கு நான் சில வழிமுறைகள்லாம் சொல்றேன். முதலில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை பற்றி
சிறப்பான முறையில வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. அடுத்தது ஆன்மீகம். ஸோ இப்ப இந்த 2 வகையில ஜோதிடத்துல ரொம்ப எளிமையான முறையில பலன் சொல்வதற்கு பல வகையான வழிமுறைகள் இருந்தாலும், இந்த அதிர்ஷ்ட வர்க்கம், அதாவது அஷ்ட வர்க்கம் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு எளிமையான முறையில அற்புதமான ஒரு வழிமுறைகள்ல பாத்தீங்கன்னா, இந்த தலைப்புல நான் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு கருத்துக்களை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன், விருப்பப்படுகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குழுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப கரண்ட்ல லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மினிமம் மேக்சிமம் எத்தனை பேர் இருப்பாங்க மேடம்? ஏதாவது சொல்ல முடியுங்களா? மியூட்ல எடுங்க மேடம், மியூட்ல எடுத்து பேசுங்க. இப்போ 30 பேர் இருக்காங்க சார். 30 பேர் இருக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த 30 பேர்த்துல நான் பேசுறது எல்லாரும் கேட்கும். ஆனா நீங்க பேசுறது மட்டும் நான் மட்டும் தான் கேட்க முடியும். இது யாரும் கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்ல சொல்ல முடியுங்களா? அதாவது எப்படின்னு சார், இப்ப எல்லாருமே யாரு நீங்க பேசுறீங்க அப்படின்னா கேள்வி கேட்கணும்னா மியூட் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம் சார். பட் நம்மளுடைய ப்ரோக்ராம்ல நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சிறப்புள்ளையாரோட ஸ்பீச் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுட்டு ஓட்டா தேங்க்ஸ்ன்றதை வழங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களோட சிறப்புரையாற்றுறதுக்கான கேள்விகளை கேட்கலாம் அப்படிங்கறத ரூல்ஸா சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க உங்க ப்ரோக்ராம் நடக்கும் போதே கிராஸ் கொஸ்டின் மாதிரி கேட்கலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார். சரி, வேண்டாம் விடுங்க. உங்களுடைய ரூல் எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்க உங்க டைமுக்கு 8 o'clock வரைக்கும் பேசிருங்க. வாட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சிட்டு இந்த சிறப்புரையினுடைய தலைப்புக்கு ஏற்ப மாதிரி நம்ம கேள்வி பதில் வச்சுக்கலாம். நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி. சரி, இந்த அஷ்ட வர்க்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நமக்கு எப்படி பலமாக நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்ப நம்ம சாதாரணமா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் பலமாயிருச்சா இல்லையா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன நார்மலா பார்க்கக்கூடியது, ஒண்ணு நட்பு வீட்டுல இருக்கணும், 2வது ஆட்சி, அடுத்தது உச்சம். சோ இந்த மாரி ஒரு கேட்டகரியில இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நமக்கு பலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இந்த அஷ்டவர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பலன்கள், ஒரு துல்லியமாக பலன்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் உண்டு. இப்ப இந்த அஷ்டவர்க்கத்துல பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கத்துல மொத்த பரல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 337 பரல்கள். அதுல ராகு கேதுகளுக்கு பரல்கள் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பரல்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சூரியனுக்கு எவ்வளவு, சந்திரனுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 337 பரல்கள். அப்ப 337 பரல்ல 12 பாகமாக பிரித்து கொடுக்கும் பொழுது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சராசரியாக ஒரு பரல்கள் 28 பரல்கள் வரும். அப்ப ஒரு பாவகத்தை பலமாக நமக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு தீர்மானித்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பாவத்துல மினிமம் 28 பரல்கள் இருக்க வேண்டும். அப்ப ஒரு பாவத்துல 28 பரல் இருந்தால் அந்த பாவகம் நமக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்றதான் இந்த அஷ்டவர்க்கத்துல எளிமையான முறையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாகும். அப்ப இந்த வழிமுறைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போ ஒரு பாவத்துடைய பலம் 28. அப்ப 28க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பாவத்தோட காரகத்துவங்கள் நமக்கு முழுமையாக கொடுக்காது, தடை பண்ணும். அப்ப 28க்கு மேல 30, 35 இருக்குன்னா அந்த பாவத்தோட காரகத்துவங்கள் நமக்கு நிறைய தரும், அற்புதமா தரும், வலிமையாக தரும் அப்படின்றது அஷ்டவர்க்க பரல் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பரல்கள் இந்த இடத்துல ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, சமம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளாரே நீ இதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இதுக்குள்ள என்னன்னா பாவக பொருத்தத்துக்கு நல்ல ஒரு வலிமை பேஸ் மட்டமாக இருந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த அஷ்டவர்க்கம் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. முதல்ல நம்முடைய லைஃப்ல நிறைய பேர் வீடு கட்டுவோம், அலுவலகங்கள் நம்ம எந்த திசையில் நம்ம உட்காரணும், அதே நேரத்துல பிளாட் வாங்கினா எந்த திசையில வாங்கணும். இன்னைக்கு இருக்கிற மக்களிடத்துல அன்றாடம் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு கேள்வி, ஐயா நான் எந்த திசை இங்க பார்க்க போறது, எந்த திசையில வீட்டு வாசப்படி இருக்கிறது அப்படின்னா. இப்ப நீங்க நார்மலா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தை தான் திசைகள் சொல்லக்கூடியது. லக்னத்துக்கு 4, ராசிக்கு 4ஆம் இடம் என்ன திசை வருகிறதோ அந்த திசை நமக்கு அதிர்ஷ்டமானது. அப்ப அந்த ரீதியில பார்க்கும்போது 4ஆம் இடத்து அதிபதி பகை வீட்டுல இருந்தா வேலை செய்யாது, 4ஆம் இடத்து அதிபதி பகை நட்சத்திரத்துல இருந்தாலும் அது வேலை செய்யாது, 4ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றாலும் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நம்மளுடைய அஷ்டவர்க்கத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை கறிக்கூடிய திசைகள் இதன் மூலமாக எளிமையாக சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய ஜாதகத்துல கிழக்கு ராசியில் இருக்கக்கூடிய பரல்கள் எல்லாம் கூட்டணும். கிழக்கு ராசினா இது மேஷம், சிம்மம், தனுசு, இதில் இருக்கிற பரல்கள் கூட்டணும். அடுத்து தெற்கு ராசி,
தெற்கு ராசியில் இருக்கிற பறவைகள் எல்லாம் கூட்டம். அப்ப அதுக்கு என்னத்துக்கு தெற்கு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் இதில் இருக்கிற பறவைகளை கூட்டணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு ராசியில் இருக்கக்கூடிய பறவைகளை கூட்டணும். மேற்குன்றத வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருக்கிற பறவைகளை கூட்டுறோம். அடுத்து வடக்கு ராசியில் இருக்கிற பறவைகளை கூட்டுறோம். அப்ப வடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம், விருச்சகம், மீனம். சோ இப்ப இந்த இடத்துல இருக்கிற பறவைகள்லாம் கூட்டி எடுக்கிறோம். இந்த 4 பறவை கூட்டி இதுல எதுல அதிகபட்ச பரல் வருகிறதோ அந்த திசை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை. அந்த திசையில தான் நீங்க பிளாட் வாங்குறது, வீடு கட்டுறது, அடுத்து நீங்க ஆபீஸ்ல அலுவலகத்துல முன்னாடி உட்கார்றது, இல்ல தொழிலுக்கு போற இடமாகட்டும், தொழில் நிறுவனங்கள் இந்த திசையில இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒருடைய ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்கணும் திசைகள் இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமா தான், இதன் மூலமாக தான் தெளிவாக கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அஷ்ட வர்க்கத்துல முதல் பாயிண்ட் நம்ம அதிர்ஷ்டமான திசைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இது அஷ்டவர்க்கத்தின் மூலமா மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். நீங்க ராசி கட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நவாம்ச கட்டத்தை எடுத்துட்டீங்கன்னாலும் 4ஆம் இடத்தை பகை கிரகம் பார்க்குது, 4ஆம் இடத்தை பகை நட்சத்திரம் இருந்தது, இப்படி எல்லாம் நிறைய குழப்பங்களும் சிக்கலும் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும். சரிங்களா? இது வந்து அஷ்டவர்க்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பலன்கள். சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம அஷ்டவர்க்கத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எந்த மாசம் அதிர்ஷ்டமான மாசம், எந்த மாசம் துரதிர்ஷ்டமான மாசம், இது ராசி கட்டத்துல இருந்து எடுத்து சொல்றதுக்கு வழிகள் இல்லை. ஆனா அஷ்டவர்க்கத்தின் மூலமாக தெளிவா துல்லியமாக சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம 12 ராசிக்கு தமிழ் மாதங்கள் உங்களுக்கு தெரியும். மேஷம், சித்திரை, ரிஷபம், வைகாசி, ஆனி, மிதுனம் அப்படின்றது 12 மாதங்கள் தெரியும். கடகம், ஆடி, சிம்மம், ஆவணி, கன்னி, புரட்டாசி, துலாம், ஐப்பசி, விருச்சகம், கார்த்திகை, தனுசு, மார்கழி, தை, மகரம், மாசி, கும்பம், மீனம், பங்குனி. அப்ப இந்த 12 மாதத்தை குறிப்பிட்டு உங்களுடைய ஜாதகத்து ரீதியில சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்கள், சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்கள் பிரகாரம் அதுல கூட்டினீங்கன்னா, அதுல போட்டு கொண்டு வந்தீங்கன்னா, மேஷத்துல எத்தனை பரல், ரிஷபத்துல எத்தனை பரல், இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் 12 கட்டத்திலையும் அந்த பரல்களை மொத்த பரல்ல சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்ல போட்டுக்கிறோம். அது பேர் சமுதாய அஷ்டவர்க்கம் பெயர். அப்ப இந்த இடத்துல போடும்போது பாத்தீங்கன்னா, இதுல எந்த மாதத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த இடத்துல அதிக பரல் இருக்குதோ, குறிப்பா சொல்ல போனா 28 பரலுக்கு மேல, இன்னும் சிறப்பா வர்ற பரல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 30 பரலுக்கு மேல இருக்கக்கூடிய ராசியில எந்த ராசியில இருக்கோ அந்த மாசம் என்ன மாசம் வருதோ அந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். அப்ப யோகமும் அதிர்ஷ்டத்தையும் கண்டுபிடிக்குது. இது இந்த வழியில மட்டும்தான் தெளிவா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இந்த மாதத்தை மட்டுமல்ல, அந்த ராசிக்காரர்கள், அந்த லக்னத்துக்காரர்கள், ஒரு உதாரணத்துக்கு கடகத்துல உங்களுக்கு 32 பரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடக ராசி, கடக லக்னம், ஆடி மாதம். இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளோ, இந்த மாதத்தில் பிறந்த இந்த மாதம் இந்த ராசி இந்த லக்னத்துக்கார நண்பர்களோ, உறவினர்களோ, கணவன், மனைவி இப்படின்ற விஷயத்துல எந்த கேட்டகரியில அந்த கடகத்துல 30 பரல் மேல் இருக்குனால அது அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வராங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமா எப்பொழுதுமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு எந்த ராசி, எந்த லக்னம், எந்த மாதம் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக தெளிவாக சொல்ல முடியும். இப்ப 30க்கு மேல மினிமம் ஒரு நபருக்கு 4 ராசி, 5 ராசி, 6 ராசி கம்பல்சரி வரும். அப்ப ஒரு வருடத்துக்கு 12 மாதத்துல மினிமம் 5 மாசம் 6 மாசம் இதெல்லாம் வரும். ஒரு சிலருக்கு கடகத்துல 35 பரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது ஆடி மாசமா வருது. இப்ப ஒரு சிலர் கேட்கலாம், ஐயா ஆடி மாசத்துல நான் இடம் வாங்கலாமா, கிரையம் பண்ணலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்கிற கேள்வியெல்லாம் வரும். கண்டிப்பா உங்களுடைய ஜாதக கட்டத்துல வீட்டு புண்ணிய தினம் மட்டும் ஆடி மாசத்துல பண்ண வேண்டாம். இடம் வாங்கலாம், வீடு கிரையம் பண்ணலாம், காரு வாங்கலாம், இது எல்லாம் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஆடி மாசத்துல ஒருத்தர் வாங்கவே கூடாது அப்படின்னு சொன்னவங்கள அவங்களோட ஜாதகத்துல 39 பரல் இருந்தது ஆடி மாசத்துல, அதாவது கடகத்துல. இந்த மாசம் நீ கார் வாங்குங்க கஷ்டப்பட்டு, அடுத்தடுத்து கார் வாங்குவீங்க அப்படின்னு சொன்ன மாரி அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் 2 காரு 3 டிராவல்ஸ் இப்ப வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 7 வருஷத்துல 7 வருடத்துல காரு முதல் முறையா அவங்க வாங்குறாங்க.
வாங்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லி குறிச்சு கொடுத்தது பல கார்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாசத்துலயே வாங்கணும். ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, எல்லா வண்டியுமே அவர் ஆடி மாசமே தான் வாங்கினார். ஃபர்ஸ்ட் நான் வழிகாட்டி மட்டும் பண்ணி கொடுத்துட்டு, ஆடி மாதத்துல நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல எல்லா மாற்றத்தையும் வரும்னு சொன்ன மாரி, அதே மாரி ஆடி மாதத்துல அவங்க மாசம் இந்த 7 வண்டியுமே அவங்க ஆடி மாசத்துல கிளைம் பண்ணாங்க. சோ அந்த மாரி ஒரு யோகமும் அந்த மாரி ஒரு வளர்ச்சியும் அவர்களுக்கு கொடுத்தது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, குறைந்த பரல் இருக்கக்கூடிய மாதம். அதாவது குறைந்த பரல்னா 25 பரலுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து குறைந்த இடம், குறைந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப விருச்சிகத்துல 25 பரல் இருக்குது, 22 பரல் இருக்குது அப்படின்னா அந்த மாதத்தை குறிப்பிடுங்க. கார்த்திகை மாசம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். சோ இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இந்த மாதத்தை என்ன பண்ணோம், தவிர்க்க வேண்டும். அப்ப வருடத்துல 4 மாசம் 5 மாசம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு மினிமம் 3 மாசம் எவ்வளவு 25 லோல போயிடுச்சு. சோ அப்ப அந்த லோல ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அதை தவிர்த்து கொள்வது பல வகை நன்மைகளை கொடுக்கும். அப்ப அந்த மாசத்தை அவாய்ட் பண்ணும், அந்த ராசி அவாய்ட் பண்ணும், எல்லா விஷயத்திலுமே அந்த தன்மையை வந்து கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிறது துரதிருஷ்டமான மாசம். அப்ப அவங்களுக்கு இயற்கையாவே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த பரல் இருக்கக்கூடிய மாதத்துல ஒண்ணு உடம்பு சரியில்லாம போகும், இல்ல வீட்டுல சண்டை வரும், இல்ல பிரச்சனையை கொடுக்கும், இல்ல கடன் வாங்கி அவமானப்பட வேண்டியது வரும், இல்ல வண்டி வாங்க செலவுகள் பெருசா ஆகும், கேட்ட இடத்துல கிடைக்காது, சில இடத்துல அவமானம் வரும். அப்ப இதெல்லாம் இந்த மாசத்துல ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, அது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது, உங்களை விட்டு விலகி போயிடும். அந்த மாதத்துல உங்களுக்கு குழந்தைகளே பிறக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வளர வளர உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்காது, டவுன் ஆகும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக வராது, அதுலயும் டைவெர்ட் ஆகும், அதுலயும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இந்த மாரி ஒரு தன்மையும் பலத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக இந்த அதிர்ஷ்டமான மாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதன் மூலமாகவும் நாமல் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இது 2வது பாயிண்ட்ஸாக நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு நம்ம அன்றாட ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட அஷ்டவர்க்கத்தின் மூலமா ஒரு 100 வகையான பலன்கள், துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். 100 பலன்கள் மாற்று கருத்தே தெரிவிக்காம 100 பலன் சொல்லலாம். இப்ப நான் 2 பலன் சொல்லியிருக்கேன். இந்த 8 மணிக்குள்ள எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது 3வது பலன். இப்ப 7 சனி நடக்குது. எல்லாத்துக்கும் 7 சனி வேற பயங்கரமா நடக்குமே, என்ன பண்றது ஏது பண்றது. ஆனா ஒரு சிலருக்கு ஆராய்ச்சி பண்ணி கவனிச்சீங்கன்னா 7 சனியில நிறைய பேர் வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடைஞ்சிருப்பாங்க. 7 சனியில சில பேர் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துல டவுனா இருப்பாங்க. இப்ப இந்த 3 2.5 சேர்த்தனாதான் 7. அப்ப இந்த 3 7ல எந்த 2 நமக்கு பாதிப்பை கொடுக்கும், எந்த 2 நமக்கு ஹப்பு தூக்கி கொடுக்கும், வளர்ச்சி கொடுக்கும்னா இந்த அஷ்டவர்க்கத்தில் தெளிவா சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சாரத்துல சனி பகவான் எங்க இருந்தா, சந்திரனுக்கு 12ல இருந்தா, சந்திரன் இருக்கிற இடத்துல சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல இருந்தா 7 சனி. அப்ப இன்னைக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அப்ப அவங்களுடைய ஜாதக கட்டத்துல கும்பத்துல எத்தனை பரல் இருக்கு, மீனத்துல எத்தனை பரல் இருக்கு, மேஷத்துல எத்தனை பரல் இருக்கு, இது 3 தான். அப்ப இந்த 3 ராசிக்காரங்கள் தான் 7. இப்ப இதுல மீன ராசிக்காரங்களுக்கு எடுப்போம். மீன ராசிக்கு 12ஆம் இடம் கும்பம். இப்ப இந்த கும்பத்துல அந்த ஜாதகருக்கு ஒருடைய ஜாதகத்துல 32 பரல் இருக்குது, 32 பரல் இருக்குது. மீனத்துல ஒரு 25 பரல் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல. மேஷத்துல ஒரு 30 35 பரல் இருக்கு இப்படின்னு எடுத்துக்குவோம். இப்படி இருக்குது. இந்த 3 2.5 அதாவது 7 சனியில இவருக்கு வந்து கும்பத்துல இருந்த சனி பகவான் 30 பரலுக்கு மேல இருந்தா அந்த 2 பெருசா பாதிப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அடுத்தது மீனத்துக்கு வரார். மீனத்துல இப்ப இருக்கிறார். இப்ப அதுல பரல் குறைவா இருக்குது. மீனத்தை விட்டு மேசத்து போற வரைக்கும் அந்த 2.5 வருஷம் ஒரிஜினல் 7 சனி அன்னைக்குதான் நடக்கும் அவருக்கு. அப்ப அந்த 2வது 2 இவருக்கு நிறைய பாதிப்பு, இழப்புகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் கண்டிப்பா கொடுக்கும். பொருள் இழப்பு, பணம் இழப்பு இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது மேசத்துக்கு போறாரு. அப்ப அதுலதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பரல் இருக்கு அல்லவா. அப்ப அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு. இறந்ததெல்லாம் மேன்மை கொண்டு வந்து கொடுப்பார். இப்போ ஒரு சிலருக்கு 3லுமே கம்மியா இருக்கும். 7 சனி முடிகிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சுனாமி தான். சுனாமில இருந்து மீண்டெழுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ 3லுமே அவங்களுக்கு 30 பரலுக்கு மேல இருக்குது. 7 சனி பத்தி கவலையே வேண்டாம். 7 சனி தான் கல்யாணம் நடக்கும், 7 சனி தான் குழந்தை கிடைக்கும், 7 சனி தான் வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, மனை
என்ன வசதி இருக்குது அத்தனையும் அந்த ஏழரையில் நடக்கல, அவங்க சூப்பரா நடக்கும். இந்த வகையில எடுக்கும் பொழுது 7 சனியில தான் ஒருத்தர் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் ஆகினார். யாரு? நரேந்திர மோடிஜி. அவருக்கு விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சோ அவரோட அஷ்ட வர்க்கத்துல எடுத்து பாத்தீங்கன்னா துலாம்லயும் அதிக பரல் இருக்கும், விருச்சிகத்திலயும் அதிக பரல் இருக்கும், தனுசுலயும் அதிக பரல் இருக்கும். ஸோ அப்ப அந்த 7.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல. அந்த நேரத்துல தான் அவரு பிரதமர் மோடிஜி அப்படின்றது வந்து பதவியேற்பு விழான்றது அவருக்கு நிறைய விஷயங்கள், அவருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப எல்லாருமே 7 சனி பார்த்து பயப்படணும்னா நம்ம ஜாதக கட்டத்துல எப்படி இருக்குது? அது வந்து சனி பகவானுக்கு இடம் கொடுத்தவரு, சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரு, இவர் மூலமா தான் நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்றத அதுல போட்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது இருக்கா இல்லையா அதை பாட்டு டக்குன்னு அடிச்சிடலாம். அப்ப அஷ்ட வர்க்கத்துல 7 சனியோட பாதிப்பு நமக்கு எப்ப கொடுக்குமா கொடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த அஷ்ட வர்க்கத்துல தெல்ல தெளிவாக அற்புதமான முறையில சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பாயிண்ட், இது 3வது பலன். 4வது பலன் இப்ப சொல்ற பாருங்க. ஒரு ஜாதக கட்டத்தினுடைய அடிப்படையில ஒரு கூட்டு தொழில் செய்றீங்க. ஒரு 5 பேர் கூட்டு தொழில், ஒரு 6 பேர் கூட்டு தொழில். அவருக்கு திறமை இருக்குது இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. அவருடைய நாற்காலி, அந்த முதலாளின்ற ஒரு ப்ரொபோசர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அதே மாதிரி ப்ரொபோட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அவர் செக்ல கையெழுத்து போடுற அளவுக்கு ஒரு வலிமை வளங்கள் யாருடைய உட்கார வச்சு அந்த நாற்காலியில நல்ல வலுவா இருக்கும் அந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்னர்ல அந்த தலைமை பொறுப்பு யாரு சிறப்பா இருக்கு, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 5 பேர் தொழில் செய்யறது பெருசு இல்ல. அந்த 5 பேத்துல யார் அந்த நாற்காலியில தலைமை முதன்மைன்னு உட்காடுறாங்களோ அப்ப அந்த 5 பேருக்கு பிரி வராம இருக்கிறது தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணா, இந்த 5 பேர்த்தோட ஜாதகத்துல லக்னத்துல யாருக்கு 5 பேர்த்துல யாருக்கு அதிகபட்ச பரல் லக்னத்துல இருக்குதோ அவர்கள் அந்த நாற்காலியில உட்கார வச்சா அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளார எந்த தொந்தரவு பாதிப்பும் வராது. அப்ப கூட்டு தொழிலு நம்ம 5 பேர்த்துல யாருக்கு அந்த தலைமை பொறுப்புனா லக்னத்தில் அதிகபட்ச பரல். அந்த 5 பேர்த்துல ஒருத்தருக்கு 30 இருக்குது, ஒருத்தருக்கு 28 இருக்குது, ஒருத்தர் 32 இருக்குன்னா இருக்கையிலே 32 தான் அதிகம்னா 32 தான், இருக்கையில 28 தான் அதிகம்னா 28 தான். அப்ப அவங்களதான் தலைமை பொறுப்புல உட்கார வைக்கணும். அப்ப உடைய தலைமை பொறுப்புக்கு சிறப்பான தன்மைகள் இருக்குமா இல்லையான்றத இதை வைத்து நம்ம தெளிவாக முடிவுகள் சொல்ல முடியும். அதே போல இந்த தலைமை பொறுப்புடைய இன்னொரு விஷயம் இருக்கு. நீ வீட்டு நிர்வாகமாகட்டும், மற்ற நிர்வாகமாகட்டும், எல்லா நிர்வாகமாகட்டும், இந்த ஜாதகருக்கு தலைமை பொறுப்பு சிறந்த நபரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவருடைய ஜாதகத்துல சூரியன் நின்ற வீட்டில் 30 பரலும் லக்னத்தில் 30 பரலுக்கு மேலையும் இருந்தால் அந்த ஜாதகர் தான் தலைமை பொறுப்புக்கு சிறந்த மனிதர் ஆவார். சூரியன் இருக்கிற இடத்துல குறைந்த பரலோ அல்லது லக்னத்துல குறைந்த பரலோ இருந்துருச்சுன்னா அந்த தலைமை பொறுப்புக்கு அவருக்கு சிறந்த தன்மை கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? அப்ப சூரியன் பலமா இருக்கிறாரா இல்லையான்றது சூரியன் ஆட்சி உச்சம் நீச்சம் எந்த நிலையில வேணா இருந்துட்டு போட்டோம். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அஷ்ட வர்க்கத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பகை நட்பு அப்படின்றதுல இல்ல. கிரகத்தினோட வேல்யூ என்ன, கிரகத்தினோட பலன் என்ன, பரல்கள் என்ன, இதை வைத்து நம்ம அஷ்டவர்க்கத்தின் மூலமா துல்லியமா பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள். அப்ப தலைமை பொறுப்புக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும் இடத்தில் 30 பரலுக்கு மேலும் லக்னத்தில் 30 பரலுக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக தலைமை பொறுப்புக்கு சிறப்பு வாய்ந்த நபர்களாக ஆவார். இது எதுக்கோசம்னா கூட்டு தொழிலுக்கு மட்டும் இல்ல, இதுலயும் இந்த ரூட்ல நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்றதுக்கு சொன்னப்பட்டு. சரி, அடுத்தது உங்களுடைய ஃபேமிலியில யார் நிர்வாகம் பண்ணா நல்லா இருக்கும்? அது கூட்டு தொழில சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் சரி, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை வச்சு பாருங்க. அடுத்தது உங்க ஃபேமிலியில 5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் செய்றீங்க. இதுல யாருடைய பேர்ல யாருடைய ஜாதகத்தை ரீதியில எடுத்து வச்சு நம்ம பேர் வச்சோம்னா நமக்கு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து அடுத்த 5வது பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய ஜாதகத்துல யாருக்கு லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் அதிகபட்ச பரல் இருக்குதோ, 10ஆம் இடம் தான் தொழில்காரங்க. அப்ப 10ஆம் இடத்துல யாருக்கு அந்த ஃபேமிலியில 4 பேர்த்துல இருக்கிறாங்க, 4 பேர்த்துல யாருக்கு அதிக பரல் அவங்களுடைய பெயர்லயோ அவருடைய ஜாதகத்துல யோகமான கிரகம் எது இருக்கிறதோ அவருடைய இது ஜாதகத்தில எந்த கடவுள் யோகமா இருக்கோ அவங்களுடைய பேர்ல வச்சு தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும். அப்ப
ஃபேமிலி தொழிலுக்கு பார்க்கணும்னா 10ஆம் பாவம், கூட்டு தொழில பார்க்கணும்னா லக்ன பாவம். அப்ப இதுலயே வந்து சொந்தமா தொழில் செய்யறதுக்கான தகுதி நிலை அந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு எளிமையான மெத்தட். சனி பகவான் நின்ற வீட்டில் 30 பரலுக்கு மேலேயும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 30 பரலுக்கு மேலேயும் இருந்தால் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய தகுதி நிலை அவருக்கு இருக்குது. சனி பகவான் இருக்கும் இடத்தில் 25 பரலுக்குள்ளாரையும் 10ஆம் இடத்தில் 25 பரலுக்குள்ளாரையும் இருந்து நீங்க எத்தனை கோடி போட்டு முதலீடு போட்டாலும் சரி நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. சோ சிறுதுளி பெருவளம்னாலும் 10 ரூபா 10,000 ரூபாய் முதலீடு போட்டு நீங்க லாபம் சம்பாதிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குது, அந்த யோகம் இருக்குதுன்னா 10ஆம் இடமும் சனி பகவான் நின்ற இடத்துலயும் 30 பரலுக்கு மேல இருந்தால் நீ முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டு, இல்லைன்னா யோகம் இல்லை. அப்ப என்ன பண்ணோம், முதலீடு போடாத தொழில் நீ எதை வேணாலும் செய்யலாம். முதலீடு போடாத தொழில் நிறைய தொழில் இருக்குது, அதை எந்த தொழில் தேர்ந்தெடுத்து நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம முதலீடு போட்டு லாபம் சம்பாதிக்கும் தகுதி நிலைகள் நமக்கு இருக்கிறதா அப்படின்றது நம்முடைய ஜாதகத்துல அஷ்ட வர்க்கத்தின் மூலமா போட்டு பார்த்து பலன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். சரி, இப்ப 5 6 பலனுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது 7வது பலன், ஒரு அஷ்ட வர்க்கத்துல துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த அஷ்ட வர்க்கத்துல செய்யும் தொழிலில் லாபம் சம்பாதிக்கும் திறமை இந்த ஜாதகருக்கு உண்டா? இவருடைய பேர்ல இவருடைய தொழில்ல இவர் தொழில் செய்யறாரு, இவருடைய தொழில் மூலமா லாபம் உண்டா, சேமிப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவருடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்தில் இருக்கும் பரலை விட 11வது வீட்டில் அதிக பரல் இருந்தால் அவருடைய தொழிலின் மூலமாக லாபம் சம்பாதித்து சேமிப்பு எண்ணங்கள் அவருக்கு உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்தை இப்போ 10ஆம் இடத்துல 28 பரல், 11ஆம் இடத்துல 32 பரல், கண்டிப்பா சேமிப்பு உண்டு. அப்ப அதே மாதிரி 10ஆம் இடத்துல 28 பரல், 11ஆம் இடத்துல 24 பரல், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற வருமானம் வந்தாலும் சேமிப்பு இங்க கிடையாது. சம்பாதிக்கிற பணம் கடன் கட்டுறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு, மருத்துவமனை செலவு பண்றது, விரயம் பண்றதுக்கு தான் இருக்கு, வீடு வந்து சேராது. அப்ப சம்பாதிக்கிற பணம் வீடு வந்து சேரணும்னா 11ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அப்ப இதன் மூலமா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் தன்மையில் பலன்கள் இதன் மூலமாக சொல்லலாம். சரி, ஒரு ஜாதகத்துல இந்த ஜாதகர் சிக்கனவாதியா, சிக்கனமா நடந்துக்குவாரா, வரவு அதிகம் செலவு குறைவு அப்படின்றதுக்கு ஒரு ஜாதகத்துல எளிமையான முறையில சொல்லலாம். இந்த ஜாதகர் சம்பாதிக்கிறது வரவை விட செலவு அதிகமா இருக்கா, செலவை விட சேமிப்பு அதிகமா இருக்குதா அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா அவருடைய ஜாதகத்துல 6 8 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பரலை ஒன்றாக கூட்டவும். 6 8 12 இந்த 3 இடத்துல இருக்கிற பரலை ஒன்றாக கூட்டினா கூட்டி வந்த தொகை 76க்கு மேல் வந்தால், 76க்கு மேல் வந்தால் அந்த ஜாதகருக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். 76க்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஜாதகர் வரவை விட செலவை விட வரவு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை வரவு 8 செலவு 10 மாரி இந்த ஜாதகருக்கு வரவு எப்படி இருக்கும், செலவு எப்படி இருக்குன்றத விஷயத்துல தெளிவான முறையில நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப இது மாரி ஒரு ஜாதக தெரியுதுல இவருக்கு வரவு செலவு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நம்ம சொல்றதுக்கு இதன் மூலமாக தெளிவான ஒரு வழிமுறைகள் மூலமாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? சரி, அதற்கு அடுத்த பாயிண்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் சிக்கனவாதியா அல்லது ஆடம்பரமான செலவு பண்றவரா அப்படின்னா அஷ்டவர்க்கத்துல நம்மளால சொல்ல முடியும். 12ஆம் இடத்துல 26 பரலுக்குள்ளார இருந்துருச்சுனால், 12ஆம் இடத்தில் 26 பரலுக்குள்ள இருந்தால் சிக்கனவாதி, 12ஆம் இடத்துல 28 பரலுக்கு மேல இருந்தால் அந்த ஜாதகர் செலவாளி. தாம் செலவு பண்ணுவாரு, சேமிப்புன்றது அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பரலை வைத்தே நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒருடைய ஜாதகத்துல குழந்தைகள்னால நமக்கு நன்மை கொடுக்குமா கொடுக்காதா, குழந்தைங்க நம்மளை விட புத்திசாலியா அல்லது குழந்தைய விட நாம புத்திசாலியா
அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பிறக்கிற குழந்தை புத்திசாலியா இல்லையான்றது. உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்தில் இருக்கும் பரலை விட 5ஆம் இடத்தில் அதிக பரல் இருந்து விட்டால், அல்லது 5ஆம் இடத்து அதிபதி நின்ற வீட்டில் அதிக பரல் இருந்து விட்டால், உங்களை விட உங்களுடைய குழந்தை புத்திசாலி. அதே இடத்துல உன் லக்னத்தில் இருக்கும் பரலை விட 5ஆம் இடத்தில் குறைந்த பரலோ அல்லது 5ஆம் இடத்து அதிபதி நின்ற வீட்டில் குறைந்த பரலோ இருந்துச்சு அப்படின்னா, உங்களை விட உங்களோட குழந்தை புத்திசாலி இல்லை. அவங்க உங்களை விட மந்தமான அறிவு படைத்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்ல முடியும். இது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதுக்கு அடுத்தது, உங்களை விட உங்க தாய் திறமையானவங்களா, புத்திசாலியா, அறிவாளியா, திறமை மிக்கவரா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் உங்க ஜாதகத்தில் லக்னம் தான். லக்னத்தில் இருக்கும் பரலை விட 4ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்தால் உங்களை விட உங்க தாய் புத்திசாலி, அறிவாளி, திறமசாலி, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லுங்க. லக்னத்தில் இருக்கும் பரலை விட 4ஆம் இடத்துல குறைந்த பரல் இருந்து விட்டால் உங்களை விட தாயோடைய புத்திசாலித்தனம் சிறப்பு இல்லை. அதே போலதான் உங்களுக்கு உங்களோட அப்பா, நீங்க புத்திசாலியா உங்க அப்பா புத்திசாலியா? லக்னத்தில் இருக்கும் பரலை விட 9ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்து விட்டால் உங்க அப்பா புத்திசாலி. லக்னத்தில் இருக்கும் பரலை விட 9ஆம் இடத்தில் குறைந்த பரல் இருந்து விட்டால் உங்களை விட உங்க அப்பா புத்திசாலி இல்ல, மந்தம்தான், அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். லக்னத்துல இருக்கிறத விட 9ஆம் இடத்துல அதிக பரல் உங்க அப்பா சொல்றதை நீங்க கேட்பீங்க. லக்னத்துல அதிக பரல் 9ஆம் இடத்துல குறைந்த பரல் நீங்க சொல்றது உங்க அப்பா கேட்பார். இதை வச்சு நம்ம ஈஸியா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுக்கு மட்டுமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு மனைவிக்கும் சொல்லலாம். லக்னத்தில் இருக்கும் பரலை விட 7ஆம் இடத்தில் இருக்கிற பரல் அதிகமாக இருந்து விட்டால் உங்களை விட உங்களோட கணவரோ அல்லது உங்களோட மனைவியோ புத்திசாலி. ஆண் ஜாதகம் இருந்தா பெண் ஜாதகம் இருந்தா வசதி படைத்தவனும் சேமிப்பு திறமைகள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. குறைந்தது இருந்ததுன்னா உங்களை விட ரொம்ப புத்திசாலி எல்லாம் 7ஆம் இடம், கணவனோ மனைவியோ அந்த அளவு சிறப்பு இல்லை. அப்ப யார் தன்னை விட வலிமை மிக்கவர் அப்படின்னா, லக்னத்தில் இருக்கும் பரலை விட எந்த பாவத்தில் பரல் அதிகமா இருக்கோ அந்த உறவு உங்களோட புத்திசாலி. லக்னத்தில் இருக்கும் பரல் எந்த பாவத்தில் குறைவா இருக்கிறதோ அந்த பாவத்தோட காரகத்தினால் எந்த உறவு முறைகளோ அது அவங்களோட உங்களை புத்திசாலித்தனம் மந்தமா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கும் உங்களோட சகோதரன் சகோதரிக்கு எடுத்தீங்கன்னா 3ஆம் பாவம். லக்னத்தில் இருக்கிறது வந்து 3ஆம் பாவத்துல 30 வருடத்துக்கு மேல இருந்தா உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி உங்களோட புத்திசாலி. 11ல இருக்குது அப்படின்னா உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் புத்திசாலி. சோ இப்ப தன்னை விட வலிமை மிக்கவர் யார் அப்படின்னா லக்னத்தில் இருக்கும் பரலை விட நம்ம பலமாக எடுத்து சொல்ல முடியும். இந்த அஷ்டவர்க்கத்துல தெளிவான பலன்களையும் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லாத அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை. சரி, இப்ப எந்த பாவகம் பலமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். 6ஆம் பாவம் பலமா இருக்கா, 8ஆம் பாவம் பலமா இருக்குதா? சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கடன், நோய், பிரச்சனை. இது எப்படி எளிமையா சொல்ல முடியும் அப்படின்னா, லக்னத்தில் இருக்கும் பரலை விட 6ஆம் இடத்துல அதிகபட்ச பரல் இருக்குதுன்னா, லக்னத்தில் இருக்கிற பரல் விட 6ஆம் பாவத்துல அதிக பரல் இருந்தா உங்களுடைய எதிரி, உங்களுடைய கடன், அடுத்தது உங்களுடைய நோய் உங்களை மீறி நடந்து கொண்டு இருக்கிறது அர்த்தம். 6ஆம் பாவத்தோட லக்னத்தில் இருக்கிற பரல் 6ஆம் இடத்துல அதிகபட்ச பரல் இருந்துருச்சு அப்படின்னா உங்களை விட வலிமையானவர் எதிரி, உங்களை விட உங்களை எல்லை மீறி போயிருச்சு கடனு, உங்களை எல்லை மீறி போய்விட்டது நோய் அப்படின்னு அர்த்தம். அதே குறைந்த பரல் வந்து விட்டால் உங்க எதிரி பூரா டம்மி பீஸு, ஒன்னும் ஒர்த் இல்லாத பீஸு. அதே 6ஆம் பாவத்துல குறைந்த பரல் வந்து நோய் நொடிதுன்னா அது சீக்கிரமா குணமாயிரும், ஒன்னும் பெருசா பாதிப்பு கொடுக்காது. அதே நேரத்துல 6ஆம் பாவத்துல கம்மியான பரல்னா உங்களோட கட்டுக்கோப்புக்குள்ள மட்டும்தான் கடன் இருக்கு, ஈஸியா கட்டிடலாம், பயந்துக்க வேண்டாம். அப்ப இந்த மாரி ஒரு நல்ல பலனும் பலமான ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்ல முடியும். சரி, 8ஆம் பாவம் லக்னத்தில் இருக்கும் பரலை விட 8ஆம் பாவத்துல அதிகபட்ச பரல் இருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க வாழ்நாள் முழுவதும் அவமானம் தான், தொந்தரவு தான், பிரச்சனைகள் தான். ஆனா இதுல ஒரு சூட்சம் என்ன இருக்குன்னா,
லக்னத்தில் இருக்கும் பரலை விட 8ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நிறைய ஏமாற்றம், துரோகம், இதெல்லாம் நிறைய வாழ்க்கையில சந்திப்பாங்க. அதெல்லாம் சந்தித்து வைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்து எதிர்காலத்தில் ஒரு சரித்திரம் படைப்பார்கள். 8ஆம் பாவத்தில் அதிகபட்ச பரல் இருந்தால் துன்பம், அவமானம், பிரச்சனைகள், அந்த இதை எல்லாத்தையும் ஒரு அனுபவப்படமாக வைத்து எதிர்காலத்தில் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைந்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அஷ்டவர்க்கத்தில் நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல நீங்க சொல்ல முடியும் பலன். அதனால 8ஆம் இடத்துல அதிகபட்ச பரல் வந்துருச்சு, 30 பரலுக்கு மேல இருக்க அவமானம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை அனுபவமாக வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவர்கள் நிறைய பேர். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய மகாத்மா காந்திக்கு அஷ்டவர்க்க பரல் எடுத்துட்டீங்கன்னா 8ஆம் பாவத்துல இருக்கிறதுல ஹையஸ்ட் பரலா இருக்கு. இருக்கிறதுல அதிக பரல் அவருக்கு 8ஆம் பாவத்துல தான் இருக்கு. இது மாதிரி பெரிய பெரிய தலைவருடைய ஜாதகத்துல எல்லாமே துன்பப்பட்டு அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க, நாட்டுக்கோசம் தியாகம் பண்ணவங்க, எல்லாம் அவமானப்பட்டு துன்பப்பட்டவங்க பூரா 8ஆம் பாவத்துல அதிகபட்ச பரல் இருக்கும். அதாவது பிறப்பு சாதாரணமாகும், இறப்பு சரித்திரம் படைக்கிறது 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம் தான் ஆயுள். அப்ப அதுல 30 பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா நிறைய அவமானப்பட்டதை ஒரு துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் அது அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. சரிங்களா? அப்ப லக்னத்தில் இருக்கும் பரலை விட 9ஆம் பாவம்ன்றதான் சொல்லியாச்சு. தகப்பன், புகழ், மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் 9ஆம் பாவம். இப்ப லக்னத்தில் இருக்கும் பரலை விட 10ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்தால் உங்களுடைய திறமை மீறி தொழில ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். திறமையை மீறி, திறமைன்னா என்னது, ரொம்ப எஃபர்ட் பண்ணுவீங்க, தொழில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான எண்ணங்களும் ஆர்வங்களும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் அவங்ககிட்ட இருக்கு. அதே குறைந்த பரல் இருந்ததுன்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த தொழில் அது இல்லை, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற தொழில் இல்லை. 11ஆம் பாவத்துல லக்னத்தில் இருக்கும் பரலை விட 11ஆம் இடத்துல அதிகபட்ச பரல் இருந்தனா உங்களோட தகுதியும் திறமையும் இருந்தும் அதுக்கு மேல லக்கு, அதிர்ஷ்டம், நிறைய கிஃப்ட் பொருள் கிடைக்கும். லக்னத்தில் இருக்கிற பரலை விட 11ஆம் வீட்டுல அதிகபட்ச பரல் இருந்தா கிஃப்ட் பொருள் நிறைய கிடைக்கும், நல்ல ஒரு உத்வேகத்தை பலத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல குறைந்த பரல் இருந்து விட்டால் 11 லக்னத்துல இருக்கு, 11ஆம் இடத்துல குறைந்த பலன்னா வரும் எதிர்பார்த்த அளவுக்கு நேரத்துல கரெக்டா அந்த சேமிப்பு பலத்தை கொடுக்காது. அப்ப சேமிப்பு எப்ப இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் கரையும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லக்னத்தில் இருக்கும் பரலை விட 12ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்தா என்னைக்கு இருந்தா உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் உண்டு, பெருசா கொண்டு போய் ஏமாந்துருவீங்க. லக்னத்தில் இருக்கும் பரலை விட 12ஆம் இடத்துல குறைந்த பரல் இருக்கிறது தான் சிறப்பு. அதிகபட்சம் ஆகி போச்சுன்னா, குறைஞ்சது இருந்ததுன்னா ஒரு தடவை ஏமாறும் போது 1000 ரூபாய் ஏமாறும் போதே உஷாராய்க்குவீங்க. இல்லை நான் அதிகம் இருந்ததுன்னா 10 லட்சம் 5 லட்சத்துக்கு கொடுத்து ஏமாந்தாவும் புத்திசாலித்தனம் வராது. இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு ஒரு ஜாதத்துல கண்டுபிடிச்சு சொல்லி போடலாம். லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலோட 12ஆம் இடத்துல அதிகபட்ச பரல் இருந்தால் பேராசை பிடித்தவர்கள், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்குன்னு ஆசைப்பட்டு நிறைய இடத்துல பணத்தை முடங்கிரும், பணத்தை இழந்துருவாங்க. இந்த மாரி நிறைய விஷயத்த அவனோட வாழ்க்கையில இழப்பு இழப்பு இழப்பு, பிரச்சனை தொந்தரவு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அவருடைய லைஃப்ல நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்ப இந்த மாரி அஷ்டவர்க்கத்தின் மூலமாக எல்லா வகையிலுமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப இந்த பாவகத்துல நம்ம சொல்லிட்டோம், கிரகத்தை எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியும். இந்த நவ கிரகங்கள்ல எந்த இடத்துல அதிகபட்ச பரல்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல அதிகபட்ச ஒரு இப்ப கடகத்துல ஒருத்தருக்கு 32 பரல் இருக்குன்னா அந்த இடத்துல கோச்சார கிரகங்கள் எது, புதன், குரு, சுக்கிரன், இந்த நவகிரகங்கள் எந்த கிரகம் வேணாலும் சரி அதிகபட்ச பரல் இருக்கிற இடத்துல அந்த கிரகம் வருதுன்னா அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் பிரகாரம் அவருக்கு அதீத நன்மை கொடுக்கும். உங்களோட லக்னாதிபதிக்கு பகையா இருக்கலாம், பாதகாதிபதியா இருக்கலாம், இந்த இடத்துல அதெல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க லக்னத்துக்கு பகையா கூட இருந்துட்டு போட்டோம், அதோட ரூல் என்னன்னா அஷ்டவர்க்கத்தின் மூலமாக எந்த இடத்தில்
அதிக பரல் இருக்கிறதோ அந்த இடத்துல கோச்சார கிரகம் வரும்போது, அந்த கோச்சார கிரகம் இப்ப குருன்னா பணம், சுபகாரியம், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனக்காரகன் அப்படின்றது அது எல்லாமே நல்லது நடக்கும். இப்ப யாருக்கெல்லாம் மிதனத்துல 30 பரலுக்கு மேல இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் சொன்ன மாரி நல்ல பண சேமிப்புகள், வளர்ச்சிகள் ஏற்படுது. அடுத்து கடகத்துக்கு வர போற. அப்ப கடகத்துக்கு வந்தாலும் அதை விட்டு நகர்ற வரைக்குமே அங்க நிறைய நன்மைகள், முன்னேற்றம், வளர்ச்சிகள் இது எல்லாமே சிறப்பான முறையில அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது கோச்சார கிரகத்தின் மூலமா நமக்கு நன்மை உண்டா இல்லையான்று. அப்ப கோச்சாரத்துல ராகு கேதுகளுக்கு அஷ்டவர்க்கத்துல இடம் கொடுக்கல. பட் ராகு கேதுகளுக்கும் பலன்கள் அஷ்டவர்க்கத்துல கோச்சார ரீதியில் நகர்ந்து வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரலை வைத்து நம்மளால சொல்ல முடியும். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல அஷ்டவர்க்கம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமா அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். இந்த தசாபுதி நமக்கு நன்மை உண்டா இல்லையான்றது ஈஸியா சொல்ல முடியும். எந்த கிரக தசா நடக்குது, எந்த புத்தி நடக்குது. புத்தி நடத்த கிரகம் பிறப்பு ஜாதத்துல நம்ம அந்த இடத்துல கோச்சார கிரகங்கள், அதாவது பிறப்பு ஜாதத்துல ஒரு புதன் கடகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடகத்துல 30 பரல் இருக்குன்னா புதன் புத்தி வரும்போதெல்லாம் உங்களுக்கு நன்மை தான் கொடுப்பாரு, கெடுதல் பண்ண மாட்டார். இப்ப ராகு புத்தி நடக்குது, பிறப்பு ஜாதத்துல ராகு நின்ற இடத்துல எத்தனை பரல் இருக்கான்னு பாரு. அந்த எத்தனை இடத்துல அந்த இடத்துல 30 பரலுக்கு மேலதான் அந்த ராகு புத்தி நடக்கவே சூப்பர். அதே ராகு இருக்கிற இடத்துல ஒரு 22 பரல் 30 25 பரல் இருக்குன்னா அந்த ராகு புத்தி முடிகிற வரைக்கும் நிறைய சிக்கல், பிரச்சனை, தொந்தரவு. சோ இப்ப எந்த தசா எந்த புத்தி நமக்கு நல்லது செய்யும், எந்த புத்தி நல்லது செய்யும் கண்டுபிடிக்கணும். நம்ம அஷ்டவர்க்கத்துல அந்த புத்தி இருக்கக்கூடிய அமைப்பாட்டுல அந்த இடத்துல எவ்வளவு பரல் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்மளால தெளிவாக பலன்கள் சொல்ல முடியும். அப்ப தசா புத்திக்கும் சொல்லலாம், கோச்சாரத்துக்கும் சொல்லலாம். இந்த மாரி ஒரு அமைப்பாட்டு இப்ப நவகிரகங்கள்ல எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த கிரகத்தினுடைய வலிமை இருக்குது. அப்ப அஷ்டவர்க்கத்தின் மூலமாக இந்த மாரி மூலமாக சிறப்பான ஒரு அமைப்பாட்டுல நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்ப இந்த நவகிரகங்கள்ல நம்முடைய ஜாதக கட்டத்துல இப்ப சூரியன் நின்ற இடத்துல 30 பரலுக்கு மேல இருந்ததுன்னா சூரியன் நமக்கு வலிமை மிக்க கிரகங்கள். நவகிரகங்கள் எத்தனை கிரகங்கள் வலிமை மிக்கது அப்படின்னு பார்க்கலாம். எத்தனை கிரகங்கள் நீங்க உச்ச கிரகமே இருந்தாலும் சரி, செவ்வாய் மகரத்துல உச்சம் அந்த இடத்துல 22 பரல் தான். செவ்வாய் உங்களுக்கு வலுவா வேலை செய்ய மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் உச்சம் ஆயிடுச்சிங்க, என் பேர்ல பூமி மனை இடம் எதுவுமே கிடையும் இல்லைங்கயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க செவ்வாய் நீச்சங்கயா, அந்த இடத்துல 30 பரல் இருக்கு, ஆனா எனக்கு பேர்ல பூமி மனை இடம் எல்லாம் கிடையுமா இருக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கும் இடத்தினுடைய பரல்களை வைத்து அந்த கிரகம் நமக்கு வலிமை குறிக்கிறது. சில பேர் பாருங்க செவ்வாய் ஆட்சி, இது சுக்கிரனை வந்து ஆட்சி பெற்றிருக்கோம், அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும், பொண்ணே கிடைக்காது, ஒரு சிலர் கல்யாணமே கூட நடக்காம போகும். அஷ்டவர்க்கத்துல எடுத்துட்டு சுக்கிரன் நின்ற வீட்டுல பாத்தீங்கன்னா குறைந்த பரல் இருக்கு. 7ஆம் இடத்து அதிபதி, இப்போ ஒருத்தர் யாருக்கு லேட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன் நின்ற வீட்டுல 25 பரலுக்குள்ளாரையும் 7ஆம் இடத்து அதிபதி நின்ற வீட்டுல 25 பரலுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும். இவங்களுக்குலாம் 32 வயசுக்கு மேலதான் மேரேஜ். நீங்க உங்க ஜாதகத்தை யாருக்கெல்லாம் லேட்டா மேரேஜ் நடந்தா அதுல எடுத்து பாருங்க. யார் ஒருவருக்கு 7ஆம் இடத்துல 28 பரலுக்கு மேலையும் சுக்கிரன் நின்ற வீட்டுல 28 பரலுக்கு மேல இருந்தா அவங்களுக்கு 28 வயசுக்குள்ளார கல்யாணம் நடந்துரும். 28 வயசுக்குள்ளார, மேக்சிமம் அதிகமா 25 வயசுக்குள்ளாரே நடக்கும். ஏன்னா பாவகிரகங்களுடைய பார்வைக்கு தன்மை கொஞ்சம் மாறுபட்டு கொடுக்கும், ஆனா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அதே நேரத்துல ஒரு இடத்துல அதிகபட்ச பரல், ஒரு இடத்துல கம்மி பரல் இருக்குது அப்படின்னா அவங்க 28ல இருந்து 32க்குள்ள நடக்கும், 27ல இருந்து 32க்குள்ள நடக்கும். ஸோ அப்ப ஒரு ஜாதகத்துல அஷ்டவர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல இருந்தும் தெளிவான ஒரு விஷயத்துல பலன்கள் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்ப நவகிரகங்கள்ல ஏற்கனவே நான் சொன்னேன், சுருக்கமா ஷார்ட்டா சொன்னேன். நவகிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இருக்கிறாரோ அதனோட பரல் எவ்வளவு இருக்குதோ அதை வைத்து நம்மளால தெளிவாக பலன்கள் சொல்ல முடியும், விஷயத்தையும் தெளிவாக சொல்லலாம். சோ இப்ப நம்மள அஷ்டவர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் சொன்னதே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 பலன் தான் சொல்ற மாதிரி வரும். ஆனா கிட்டத்தட்ட 100 வகையான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல மிக தெளிவாக துல்லியமாக அற்புதமான முறையில சொல்லக்கூடிய
ஒரு வழிமுறைகள்லாம் இந்த அஷ்டவர்க்கத்துல இருக்கிறது. அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல, சரிங்களா? அதே நேரத்துல ஓகே சார். மேடம் நான் ஸ்கிரீன் திரும்பிக்கிச்சு சார். ஸ்கிரீன் திரும்பிக்கிச்சு. இதோட முடிச்சுக்கலாம் சார். வோட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரைட். ஓகே, நன்றி சார். இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வரக்கூடிய காலகட்டங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அது தகுந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி ஐயா, மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றியுரை, நமது நன்றியுரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகர் இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 109வது நாள். அதாவது கூட்டுத்தொகை 10. PA முகுந்தன் முரளி என்பது 10 எழுத்து கொண்டது. மேலும் இன்று 109 கூட்டினால் 10, 10ஐ மறுபடியும் கூட்டினால் 1. 1 என்பது சூரியன். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று அதிதேவதை சூரியன். மேலும் சூரியன் என்றால் ஆண். எனவே இன்று ஆண் ஜோதிடர் ஐயா வருகை. மேலும் முகுந்தன் முரளி என்பது 8 எழுத்து கொண்டது. 8 என்பது சனி பகவான். ஐயாவின் நாற்காலி கருப்பு நிறம். மேலும் 8 என்பது தாமதம். எனவே வகுப்பெடுக்க தடை தாமதம் ஆகிவிட்டது ஆரம்பத்தில். அடுத்தபடியாக முகுந்தன் மட்டும் 5 எழுத்து கொண்டது. 5 என்பது புதன். புதன் என்றால் பச்சை. ஐயா ரூம் முழுதும் பச்சை நிறம். மேலும் இன்று 19/4/2026. கூட்டுத்தொகை 6. அதே போல் சித்திரை இன்று 6. 6 என்பது சுக்கிரன். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்றைய மாதம் ஏப்ரல் என்பது 4வது மாதம். ஐயாவின் ராசி 4 எழுத்து கொண்டது, சிம்ம ராசி. ஐயாவின் பின்னால் 4 சாமி படம் மட்டும் உள்ளது. மேலும் இன்று தேதி 19. 19 என்பது கூட்டுத்தொகை 1. 1 என்றால் சூரியன். சூரியன் என்றால் தலைமை. ஐயா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி தலைவர் இவர்தான். மேலும் இன்று கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை என்பது சூரியனுடைய சாரம். சூரியன் என்பது சிவன். ஐயா பின்னால் சிவன் படம் உள்ளது. சூரியன் சாரம் என்பதால் கிருத்திகை விரதம் என்று. மேலும் இன்று கிருத்திகை என்பது 3வது நட்சத்திரம். 3 என்பது குருவின் நம்பர். இன்றைய குரு ஐயா தான். மேலும் பரல் என்பது 3 எழுத்து கொண்டது. ஐயாவின் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், அதுவும் 3 எழுத்து கொண்டது. மேலும் இன்று நாமயோகம் சௌபாகியம். இதனுடைய யோகி சுக்கிரன். எனவே கோச்சார சுக்கிரன் ஐயாவின் லக்னத்தை பார்த்து கொண்டுள்ளது தற்போது. மேலும் இன்று தைத்துல கரணம். அதாவது தைத்துல கரணத்தின் வஸ்திரம் மஞ்சள். எனவே ஐயா மஞ்சள் நிற சட்டையுடன் வந்துள்ளார். ஐயா பின்னால் மஞ்சள் நிற துணி உள்ளது. சாமி போட்டாக்கள் அனைத்தும் மஞ்சள் நிறத்துடன் உள்ளது. மேலும் இன்று சந்திராஷ்டமம். சித்திரை சுவாதி. சித்திரை என்பது செவ்வாய். செவ்வாய் என்பது சிவப்பு. ஐயா சிறிதாக சிவப்பு பொட்டு வைத்து வந்துள்ளார். மேலும் சுவாதி என்பது ராகு. இன்றைய வகுப்பு மிக பிரம்மாண்டமான வகுப்பு. இன்று அமிர்த யோகம். எனவே நிகழ்ச்சி அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் அமிர்தம் போல் வகுப்பு எடுத்த ஐயா அவர்களுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா நன்றி செஞ்சீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. மேடம், நிகழ்ச்சி முடிஞ்சதுங்களா இல்ல வேற என்ன கேள்வி இருக்குங்களா? கேள்வி கேட்கக்கூடியவங்க கேட்கலாம் சார். அதாவது இப்ப என்னுடைய ஒரு இதுலயே ஒரு கேள்வி சார். என்ன அப்படின்னா, எனக்கு லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். துலாம் லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரியது. 1ம் 8ம் கூறியவர். இந்த 1ம் 8மே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 22 பரல்கள் தான். ஆமா, மிகவும் குறைந்த பரல். அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கடகத்துலதான் எனக்கு உச்சம் 36 பரல்கள். அதுதான் அதிகபட்ச பரல்களாக இருந்திருக்கு. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு நிலையுமே ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறதே கொஞ்சம் லேட்டா எடுக்கக்கூடிய தன்மை, லேட் மேரேஜ் எல்லாமே நீங்க சொன்னபடி
ஒரு கரெக்டாக தான் வந்து எனக்கு வந்து அமைந்தது. ஓகே, சூப்பர். மகிழ்ச்சி. நல்லா ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறீங்க. ரொம்ப ஆமா சந்தோஷம். ஆமா மகிழ்ச்சி. சார். ஏன்னா அந்த பரல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் போட்டு வச்சிருந்தேன். அதனால வந்து நீ சொல்லவும் அந்த பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாகவே அமைஞ்சது. ஓகே. அப்படிங்கும்போது எல்லாத்துலயுமே இந்த பரல்களை அஷ்டவர்க்கத்தின் வச்சு மூலமாக அஷ்டவர்க்கத்தின் மூலமா ஒருத்தர் டாக்டர் ஆக முடியுமா, ஆக முடியாதா அப்படின்றதுல நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். அதுலதான் டாக்டரேட் நான் சூப்பர் அஷ்டவர்க்கத்துல சார். வாங்கியிருக்கிறேன். அதே ஓ மாதிரி சரிங்க ஒருத்தர் சார். வெளிநாட்டுக்கு போய் குடியுரிமை வாங்க முடியுமா இல்லையா அப்படின்றதும், ஒருத்தர் யாருக்கு லேட் மேரேஜ் நடக்கும், பிரிவினைகளை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் அஷ்டவர்க்கத்துல இந்த 3 சப்ஜெக்ட்ல எடுத்துதான் அஷ்டவர்க்கத்துல நான் பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். ஓகே. சிறப்பு சார், சிறப்பு சிறப்பு சார். சார் இருந்தாலும் இந்த குறைந்த நேரத்திலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 22 பாயிண்ட் சொல்லிட்டீங்க சார். கொள்ளுமா நீட்டா 22 பாயிண்ட் சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி மற்றும் ஒரு நிகழ்வுல வந்து மீண்டும் ஒரு கருத்தை நீங்க எனக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் சார். இந்த இப்போ குரூப்ல இருக்கவங்க யாராவது ஐயாட்ட கேள்வி கேட்கறதா கேட்கலாம். பரல்களை எப்படிங்க கணிக்கிறது? இத்தனை பரல்கள் இருக்கு, அதாவது இத்தனை பறவைகள் இருக்கிறது கணிக்கிறன்றது ஒரு ரூல் இருக்குது. அதோட ரூல் பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபார்முலா வச்சுதான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அது முறையா வந்து அஷ்டவர்க்கம் எடுக்கக்கூடிய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடுத்த மாசத்துல போடுவேன். ஒரு மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க அதுல கலந்துட்டீங்கன்னா நேரடி அஷ்டவர்க்கம், தனி அஷ்டவர்க்க பரல்லாம் இருக்கு. அது போட்டு அதுக்கு தனித்தனியா பலன் எடுக்கின்றதுல அந்த ஃபார்முலா வச்சுதான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்க சாஃப்ட்வேர்ல போட்டா வரும், பட் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட நம்ம என்னைக்குமே அஷ்டவர்க்கத்தை போட்டு பழகணும், தசவர்க்கத்தையும் போட்டு பழகணும். ஒரு ஜோதிடரா இருந்தா இது ரெண்டுமே போட்டு பழகும். இது போட்டு தெரியாம அப்படியே பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்குதுன்னா அது ஜோதிடத்தினுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உத்வேகத்துக்கு சிறப்பு தராது. சரிங்களா? ஓகே. ஓகே சார். அடுத்தது வேற யாராவது கேள்விகள் இருக்கிறதா? இல்ல இப்ப இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மெயின் முக்கியமா கேள்வி வந்து இப்ப அவர் கேட்ட கேள்வியா தான் இருக்கும். ஏன்னா அது எப்படி போடணும் அப்படின்னு அந்த பரல்களுடைய கணிப்பு தெரிஞ்சாதானே அந்த பரல்களை வச்சு நம்ம பலன் சொல்லணும். அப்படிங்கறதுனால நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அனைவருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கும். ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். அது மாதிரி பாத்திரலாம். நல்லது. வேற யாருக்காவது வேற கேள்விகள் இருக்கா? ஐயாட்ட எது வேற கேள்விகள் இருக்கு யாருக்கும்? இல்ல. தண்டமணி சார் கேக்குறீங்களா? இல்ல 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 மேடம். ஓகே 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 சரி. ஓகே, இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லாம் நிறைவாகட்டும். துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.